இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் ஒரு வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதே தலைப்பு தான், தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை உள்ள ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 45 2லிருந்து 6. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. ஹல்லேலூயா. சோ இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் கேட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய முறை கேட்டிருப்பீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது திருச்சபைக்கு போயிருந்தீங்கன்னா அந்த சபையில கூட இந்த வசனத்தை என்ன பண்ணிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஒரு புக் ஷாப், அதாவது பைபிள் ஷாப், பைபிள் விற்கிற கடைக்கு போனீங்கன்னா வாக்குத்தத்த வசனம் என்ற பெயரிலே இந்த வசனம் எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், போடப்பட்டிருக்கும், பிரிண்ட் பண்ணி போடப்பட்டிருக்கும். நம்ம கரங்களிலே வாக்குத்தத்த அட்டை என்று சொல்லி இந்த மாதிரி வாக்குத்தத்த அட்டைகளை நாம் என்ன பண்ணிருப்போம், பெற்றிருப்போம். இதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன பண்ணுவேன், செவ்வையாக்குவேன். உடனே அந்த சபையில இதை என்ன பண்ணுவாங்க, இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக கொடுப்பார்கள். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் என்ன வசனம்? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன பண்ணுவேன், செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த வசனத்தை, இதை கேட்கிற ஜனங்களே, உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்ன பண்ண போகிறார், போய் உங்களுக்கு கோணலானவைகளை எல்லாம் என்ன பண்ண போகிறார், செவ்வையாக்க போகிறார். அப்புறம் இன்னொரு வசனத்தையும் வாக்குத்தத்தமா சொல்லுவாங்க. ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாகல்களை என்ன பண்ண போகிறார், முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார், கொடுக்க போகிறார். சரி, இந்த வசனத்தை எப்படியெல்லாம் மக்கள் சொல்றாங்க அப்படின்றத உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன். அதுக்கப்புறமா இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாம் என்ன பண்ண போகிறோம், படித்து தெரிந்து கொள்ள போகிறோம். சரி, முதல்ல இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிய போகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ண போகிறாராம், வெண்கல கதவுகளை என்ன பண்ண போகிறார், உடைத்து இரும்பு தாழ்பால்களை என்ன பண்ண போகிறார், முறிக்க போகிறார். சோ வெண்கலம்னா என்ன, இரும்புனா என்ன, ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இதெல்லாம் நான் இப்ப உங்களுக்கு சொல்றது இல்ல, இதெல்லாம் மத்தவங்களுக்கு சொன்னது. அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா? சரி, முதல்ல ஒருத்தர் இப்படி சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, உபாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற
உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். சோ இங்க என்ன சொல்றாரு மோசே, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை என்றால் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும்? பலிக்கும். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. சரி, அதுல ஒரு சாபம் என்ன அப்படின்னா, அதே 28வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல அந்த சாபம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சாபம்? உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாயிருக்கும். சோ வானம் என்னவா மாறிடுமா? வெண்கலமா மாறிடுமா? பூமி எப்படி மாறிடுமா? இரும்பா மாறிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வானத்துல இருந்து மழை பெய்யாது, பூமியில இருந்து என்ன வராது? விளைச்சல் வராது. சோ ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு? சீல் ஆயிடுச்சு. அதுதான் அதனுடைய அர்த்தம். சரி, இந்த வசனத்தை எதோட கனெக்ட் பண்றாங்க? ஏசாயா 45 4வது வசனத்தை இந்த வசனத்தோடு கனெக்ட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இரும்பு கதவு என்பது சாபத்தை குறிக்கிறது, இரும்பு தாழ்பால் என்பது எதை குறிக்கிறது? சாபத்தை குறிக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் நடந்தால் உனக்கு என்ன வரும்? சாபம் வரும். என்ன சாபம் வரும்? வானம் வெண்கலமாக மாறும், பூமி என்னவா மாறும்? இரும்பாக மாறும். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வெண்கல கதவுகளை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? உடைக்க போகிறார். இரும்பு தாழ்பால்களை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? முறிக்க போகிறார். அப்படின்னா என்ன? உன்னுடைய சாபத்தையும் உன்னுடைய கட்டுகளை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண போறார்? உடைத்து முறித்து உனக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க போறார்? ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இப்படின்னு ஒருத்தர் என்ன பண்றாரு? போதிக்கிறார். சரி, இரண்டாவது ஒருத்தர் போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்? வெண்கல கதவு என்பது யாரும் திறக்க முடியாத ஒன்று. ஏன்னா வெண்கலம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப வெயிட்டா இருக்கும். அதுவும் அந்த காலத்துல கோட்டை சர்வுக்கெல்லாம் என்ன போட்டிருப்பாங்க? வெண்கல கதவுகள் போட்டிருப்பாங்க. அந்த கதவு பாத்தீங்கன்னா அகலமே என்ன இருக்கும்? 10 அடி இருக்கும், உயரம் ஒரு 20 அடி இருக்கும். அவ்வளோ உயரமான அவ்வளோ அகலமான கதவை என்ன பண்ண முடியாது? ஒரு நபரால திறக்க முடியாது. அப்புறம் இரும்பெல்லாம் துரு பிடிச்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதெல்லாம் யாரும் என்ன பண்ண முடியாது? திறக்க முடியாது. அதனால உன்னால திறக்க முடியாததை கர்த்தர் என்ன பண்ண போறார்? உனக்காக திறக்க போகிறார். எதுன்னு வசனத்துடைய அர்த்தம்? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை என்ன பண்ண போறேன்? முறிக்க போறேன். அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க? கர்த்தர் உன்னால் திறக்க முடியாத கதவுகளை கர்த்தர் உனக்காக என்ன பண்ண போகிறார்? திறக்க போகிறார். திறந்து என்ன பண்ண போகிறார்? பொக்கிஷங்களை எடுத்து உனக்கு என்ன பண்ண போகிறார்? கொடுக்க போகிறார். இது இரண்டாவது. மூணாவது, வெண்கல கதவு இரும்பு தாழ்பால் எதை குறிக்கிறது? தடைகளை குறிக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் முன்னாடி என்ன சொல்லி இருக்கிறார்? நான் உனக்கு முன்னே போய் என்ன செய்வேன்? கோணலானவைகளை என்ன பண்ணுவேன்? செவையாக்குவேன். ஆகவே கர்த்தர் நமக்கு முன்பதாக போய் தடைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? உடை தெரிய போகிறார். ஆகவே உங்க வாழ்க்கையில இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் என்ன பண்ண போகிறது? உடைக்கப்பட போகிறது. இது மூணாவது சொன்னவர். நாலாவது ஒருத்தர் சொல்றார். என்ன சொல்றாரு? ஆண்டவர் இத இந்த வசனத்துல இதெல்லாம் விட்டுட்டார். எதை பிடிச்சிட்டார்னா, கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது? நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். சோ இவருக்கு எதெல்லாம் கண்ணுக்கு தெரியல? வெண்கல கதவு இரும்பு தாழ்பெல்லாம் தெரியல. எது தெரியுது? பெயர் சொல்லி. நாம் கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். கர்த்தர் உங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறார்? பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சகைவை பெயர் சொல்லி அழைத்தார். அது போல நம்முடைய பெயர் சொல்லி அழைத்து சகைவை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ அது போல ஆண்டவர் நம்ம என்ன பண்ண போகிறார்? ஆசீர்வதிக்க போகிறார். அப்புறம் இது ஒருத்தர் சொல்றார். இன்னொருத்தர் சொல்றாரு, பொக்கிஷம் புதையல்னா என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஏன்னா பொக்கிஷம் புதையெல்லாம் மறைவாய் இருக்கும். ஆண்டவர் மறைவாய் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண போகிறார்? கொடுக்க போகிறார் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றார். அப்புறம் இன்னொருத்தர் கடைசியா, அதையும் நான் சொல்லிடுறேன், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடைசியா ஒருத்தர் சொல்றாரு,
ஆண்டவருக்கு கீழ்ப்படி, கர்த்தருக்கு கொடு, கர்த்தருக்கு ஊழியம் செய். அப்பொழுது கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து பொக்கிஷங்களை புதையல்களை உனக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். சோ இதெல்லாம் மக்களா அவங்களா என்ன பண்றது? அவங்களுடைய கற்பனை திறனுக்கு கொஞ்சம் நல்லா எனர்ஜி கொடுத்து கற்பனையில என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் என்ன பண்றது? இந்த வசனத்துக்கு விளக்கமாக கொடுப்பது. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? வழக்கமா ஒரு வசனத்தை எடுத்தா என்ன பண்ணுவோம்? மேல கீழே எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? ஒண்ணு விடாம ஆராய்ஞ்சு பார்ப்போம். சரி, இப்ப நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன? எந்த ஒரு வசனம் எடுத்தாலும் இந்த வசனத்தை சொன்னது யார்? இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டது? எதற்காக சொல்லப்பட்டது? இந்த ஆசிரியர் எந்த நோக்கத்தோடு இந்த வசனத்தை இந்த இடத்துல சொல்லி வைத்திருக்கிறார்? இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? பார்க்க வேண்டும். சரி, இந்த வசனம் எங்க இருக்குது? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி யாருக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார்? ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்திற்கும் யூதா தேசத்திற்கும் என்ன பண்றார்? தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே உங்களுக்கு நியாய தீர்ப்பு என்ன பண்ண போகிறது? வரப்போகிறது. சோ இந்த தேசம் நியாயம் தீர்க்கப்பட போகிறது. அது மட்டுமல்ல, நியாய தீர்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போகிறார்? கொடுக்க போகிறார். ஏன்னா ஆண்டவர் உங்களுடைய முற்பிதாக்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். சோ ஒரு பக்கம் நியாய தீர்ப்பு, இன்னொரு பக்கம் நம்பிக்கையின் வார்த்தைகள். அந்த ஆசீர்வாதம், நம்பிக்கையின் வார்த்தைகள் தான் என்ன? ஆசீர்வாதம். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அதாவது இஸ்ரவேல் தேசத்துல 100% அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போல, ஒரு 90-95% ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியில. மீதி இருக்கிற ஒரு 10-5% ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்றாங்க? கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்க. இப்போ நியாய தீர்ப்பு என்று வரும்போது யாருக்கு நியாய தீர்ப்பு வருது? 90% மட்டுமா? இல்ல, 100% என்ன வருது? நியாய தீர்ப்பு வருது. அப்போ யாரும் சேர்ந்து பாதிக்கப்படுறது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிஞ்சு நடந்தவங்களும் என்ன ஆகுறாங்க? பாதிக்கப்படுறாங்க. சரியா? அப்போ இந்த நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் ஆக்சுவலா யாருக்குன்னா அந்த 90%. ஆனா அந்த நியாய தீர்ப்பு நிறைவேறும் போது அதுல பாதிக்கப்படுறது 100% அல்லது அந்த 10% ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த அந்த 10% அதுல என்ன பண்றாங்க? பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த 10%க்கு ஆண்டவர் என்ன சொல்றார் தீர்க்கதரிசியின் மூலமா? நீ கலங்காத, நீ பயப்படாத, நீ என்னுடைய வார்த்தையின்படி நடந்திருக்கிற, அதனால நான் உன்னை மறுபடியும் என்ன பண்ண போறேன்? கூட்டி சேர்க்க போறேன். மறுபடியும் உன்னை நான் நிலை நிறுத்துவேன். மறுபடியும் உன்னை நான் கட்டி எழுப்புவேன். உனக்கு நான் மறுபடியும் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன் அப்படின்னு யாருக்கு சொல்றாரு? கீழ்ப்படிந்த அந்த 10%. சோ இப்ப இந்த கீழ்ப்படிந்த 10%ஓட கூட எக்ஸ்ட்ரா யாராவது வருவாங்க. யாருன்னா, நியாய தீர்ப்பு உண்டானதுக்கு அப்புறமா அந்த நியாய தீர்ப்புல பாதிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த 10%ஓட என்ன வரும்? கூட ஒரு 1%, 2%, 5% சேர்க்கப்படும். அவங்களுக்கும் இந்த வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம்? நம்பிக்கையின் வாக்கு தத்துவம். யாருக்கு? கீழ்ப்படிந்து நடந்தவர்களுக்கு அல்லது நியாய தீர்ப்புக்கு பின்பதாக கீழ்ப்படிதலுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களுக்கு. புரிஞ்சா? இதுதான் தீர்க்க தரிசனத்துல நடக்கக்கூடிய காரியங்கள். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது அவங்களுக்கு நியாய தீர்ப்பு நடக்குது. எப்படி நடக்குது? அசீரியா ராஜா என்ன பண்றான்? இஸ்ரவேல் தேசத்தை சிறை பிடிக்கிறான். அந்த இஸ்ரவேல் தேசத்தை அசீரியாவில இருந்து கொஞ்சம் பேரை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்துல வைக்கிறான். இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற அநேகரை கொண்டு போய் என்ன பண்றான்? அசீரிய ராஜ்யத்துல சிதறடித்து விடுகிறான். அடுத்தது யூதா ராஜ்யத்துக்கு யார் வரா? பாபிலோனிய சிறையிருப்பு வருகிறது. பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் யூதா கோத்திரத்துல, யூதா பெஞ்சமின் கோத்திரம், யூதா ராஜ்யத்தை என்ன பண்றான்? பிடிக்கிறான்.
அவங்களுடைய தலைநகரம் என்னது? எருசலேம். எருசலேமை வந்து பிடித்து எருசலேம் தேவாலயத்தை என்ன பண்றான்? அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சிட்டு அங்க இருந்த எல்லா வெள்ளி பொண்ணு தங்கம் எல்லாத்தையும் என்ன பண்றான்? கொண்டு போயிடறான். அது மட்டுமல்ல, அங்க இஸ்ரவேல்ல அந்த யூதா ராஜ்யத்துல இருந்த நல்ல தலை சிறந்த படிப்பாளிகள், அறிவாளிகள், அப்படிப்பட்டவர்கள், ஞானிகள் எல்லாரும் என்ன பண்ணிடுறான்? பாபிலோனுக்கு கொண்டு போயிடுகிறான். இது நடக்குது. இதை பற்றி தான் யார் தீர்க்க தரிசனம் சொல்றா? ஏசாயா தம்முடைய ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல என்ன பண்றாரு? சொல்றார். இந்த பேக்ரவுண்ட்ல தான் இந்த 45வது அதிகாரம் என்ன பண்ணுது? வருகிறது. சோ அப்ப அந்த 45வது அதிகாரத்துல அதுக்கு முன்னாடி 44வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. கோரேசை குறித்து. யாரை குறித்து? கோரேஸ் என்ற ஒரு நபரை குறித்து ஏசாயா என்ன பண்ணுகிறார்? தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். சோ இந்த கோரேஸ் யார் அப்படின்னா ஏசாயாவுக்கு யாருன்னே தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏசாயா சொல்லும் போது கோரேஸ் என்பவன் யார் என்று யாருக்கு தெரியாது? ஏசாயாவுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் கோரேஸ் என்ற வார்த்தையை ஏசாயாவுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? வெளிப்படுத்தி அந்த நபரை பற்றி ஒரு தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? ஏசாயா சொல்லி இருக்கிறார். சரி, என்ன சொல்றாரு ஏசாயா? அவன் என் மெய்ப்பன். அவன் யாரா? என்னுடைய மெய்ப்பன். பாருங்க, ஆண்டவர் அவனை தனக்கு சொந்தம் கொண்டாடுறாரு. அவன் என் மெய்ப்பன். அப்புறம் அவன் எருசலேமை நோக்கி, அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி, தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும், நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம், எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். அப்போ இவன் யாராம்? ஆண்டவர் சொல்றாரு, இவன் ஆண்டவருடைய மெய்ப்பனா. அப்புறம் இவன் என்ன பண்ணுவானா? எருசலேமைக்கு சொல்வானா நீ கட்டப்படுன்னு சொல்வானா, தேவாலயத்தை நோக்கி சொல்வானா நீ அஸ்திபாரப்படு என்று சொல்வானா, அவன் தேவனுக்கு பிரியமானதெல்லாம் என்ன பண்ணுவானா? நிறைவேற்றுவான். இது யாரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்? கோரேஸ் என்பவனை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். சரி, இதை தொடர்ந்துதான் 45வது அதிகாரம் 1ஆம் வசனமும் ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதும் போது அதிகாரம் வசனம் எல்லாம் பிரிச்சு அவர் என்ன பண்ணல? எழுதல. அவர் ஆரம்பிச்சாரு, அப்படியே எழுதி 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 என்ன பண்ணாரு? கடைசியில முடிச்சார். இத 16வது நூற்றாண்டுல தான் ஒரு நபர் என்ன பண்றார்னா அதிகாரமாக வசனங்களாக என்ன பண்ணுகிறார்? பிரிக்கிறார். வேத வசனத்தை முழுசியே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடெல்லாம் என்ன பண்றாரு? அதிகாரம் வசனம் என்ன பண்றாரு? பிரிக்கிறார். அதனால யாராவது அதிகாரத்தை வைத்து வசனங்களை வைத்து அதெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொன்னாங்கன்னா அவர் மண்டையிலே ஒரு கொட்டு கொட்டுங்க. ஏன்னா ஆரம்பத்தில் எழுதும் போது என்ன கிடையாது? அதிகாரமும் கிடையாது, வசனமும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இந்த அதிகாரத்தை வச்சு ஒரு கணக்கு, வசனங்களை வச்சு ஒரு கணக்கு, அதுல இருக்கிற வார்த்தைகளை வச்சு ஒரு கணக்கு போட்டு ஆண்டவர் எனக்கு புதுசா ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார், இது நடக்க போகிறது, அது நடக்க போறது, இது இப்படி அது அப்படின்னு என்ன பண்றாங்க? அந்த எண்களை வைத்து ஒரு புது கலக்கத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்பாதீங்க. சரியா? சரி, இப்போ 45வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின. பாருங்க, யார் அபிஷேகம் பண்றா? கர்த்தரே அபிஷேகம் பண்றார். கர்த்தரே அபிஷேகம் பண்ணுகிற கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. யாரை கீழ்ப்படுத்தி? ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும். ராஜாக்களின் இடைக்கட்டுகளை என்ன பண்றதா? அவிழ்க்கிறது. இடைக்கட்டுனா என்ன தெரியுமா? இடுப்புல கட்டி இருக்கிற ஒரு பெல்ட், அந்த பெல்ட்ல அந்த கத்தி இருக்கு பாத்தீங்களா, அந்த கத்தியினுடைய உரையும் அதோட என்ன பண்ணப்பட்டிருக்கும்? கட்டப்பட்டிருக்கும். அப்ப ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை என்ன பண்ணுவாராம்? அவிழ்ப்பார். அப்படின்னா என்ன? ராஜா யுத்தத்துல சரண்டர் ஆயிட்டார்னா என்ன பண்ணுவாங்க? முதல் வேலையா அவர் இடுப்புல இருக்கிற அந்த பெல்ட்டை என்ன பண்ணிடுவாங்க? கழட்டிடுவாங்க. அவருடைய கத்தி அவர் கையை விட்டு என்ன பண்ணிடும்? போயிடும். சோ அப்போ அந்த ராஜா என்ன ஆயிட்டார் அர்த்தம்? தோல்வி அடைந்து விட்டார் என்று அர்த்தம். சரி, அப்புறம்
அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. என்ன வாசல் என்ன பண்ண இருக்குதா? பூட்டப்படாதிருக்க. கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். கதவுகளை என்ன பண்ணுவாராம் ஆண்டவர்? திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது. சோ இப்ப இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது? உங்களுக்கா எனக்கா? சொல்லுங்க. ஹலோ, யாருக்கு சொல்லப்பட்டது? எனக்கு. கர்த்தர் எனக்கு முன்பதாக போய் என்னுடைய கோணலானவைகளை என்ன பண்ண போறார்? சபையாக போறார். இரும்பு கதவுகளை வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை குறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து யாருக்கு கொடுக்க போறார்? எனக்கு கொடுக்க போறார். உங்களுக்கு எல்லாம் கிடையாது, ஆசைப்படாதீங்க. இது யாருக்கு சொல்லப்பட்டது? கோரேசுக்கு சொல்லப்பட்டது. கோரேஸ் யார் தெரியுமா? பெர்சிய தேசத்து மன்னன், கிங் ஆஃப் பர்ஷியா. சோ இந்த பாபிலோனு சாம்ராஜ்யம் முடியும் போது மேதியர்கள் வந்து பாபிலோனியர்களை தோற்கடித்தார்கள். மேதியர்களுக்கு பின்பதாக யார் வந்தானா? பெர்சியர்கள் வந்தார்கள். பெர்சியன் கிங்டம். அந்த ராஜா தான் யாரு? கோரேஸ் ராஜா. அவனுக்கு ஆங்கிலத்துல என்ன பேருனா சைரஸ். CYRUS, சைரஸ். அப்ப இந்த வார்த்தைகள் ஏசாயா சொல்லுகிற வார்த்தைகள் யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள்? கிங் சைரஸ், கோரேஸ் ராஜாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். அதுவும் ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய வலது கையை பிடிச்சு நான் சொல்ல போறேன். அவன் யாரு கிடையாது, அவன் ஆண்டவர் தெரிஞ்சவன் கிடையாது. ஆண்டவரை பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப மறுபடியும் 45:1 இருந்து மறுபடியும் வாசிங்களேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. சரி, அவனுக்கு சொல்லுகிறதாவது. இப்ப ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்றார்? முதல்ல, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலானவைகளை என்ன பண்ணுவேன்? செவ்வையாக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ யுத்தத்துக்கு போவாய். அந்த யுத்தம் உனக்கு எப்படி இருக்கும்? ஈஸியா அந்த யுத்தத்துல நீ என்ன பண்ணிடலாம்? வின் பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். அதனால உனக்கு முன்னாடி நான் போய் என்ன பண்ண போறேன்? கோணலானவைகளாம் செவ்வையாக்க போறேன். அப்புறம் உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். எப்பவே சொல்லிட்டாரு பேரு. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த பேரை சொல்லி 120 வருஷம் கழிச்சுதான் யார் வர்றா? கோரேஸ் இந்த பூமிக்கு வரான். ஒருவேளை இப்படி கூட எடுத்துக்கலாம், ஒரு ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லி 100 வருஷம் கழிச்சுதான் அவன் இந்த பூமியிலே என்ன பண்றான்? பிறக்கிறான். யாரு? கோரேஸ் என்ற ஒருவன் பிறக்கிறான். அவனுக்கு கோரேஸ் என்று பெயர் என்ன பண்ணப்படுகிறது? வைக்கப்படுகிறது. ஆனால் அவனை பற்றி 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் ஏசாயா மூலமா என்ன பண்றாரு? தீர்க்க தரிசனத்தை சொல்றார். இது யாருக்கு சொல்லப்படுது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கு யாரை பத்தி சொல்றாரு? கோரேச பத்தி சொல்றாரு. ஆனா இந்த குறிப்பிட்ட வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை? கோரேசுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. இப்ப கோரேசுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? போய் கோணலானவைகளை என்ன பண்ண போறாரு? செவ்வையாக்க போறார். அப்புறம் கோரேசுக்கு முன்னாடி போய் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? வெண்கல கதவுகளை என்ன பண்ண போறாரு? உடைக்க போறார். ஏன்னா வரலாறுல பாபிலோன் ராஜ்யத்துல அவங்களுடைய கோட்டை சுவரை சுற்றி கிட்டத்தட்ட 100 வெண்கல கதவுகள் இருந்ததாம். கோட்டை சுவர் என்ன வச்சிருந்தாங்க? வெண்கல கதவு. ஏன் வெண்கல கதவுகளை வச்சிருந்தாங்க? பாதுகாப்புக்காக. இன்னொன்னு, வெண்கலம் என்ன பண்ணாது? துரு பிடிக்காது. இரும்பு என்ன ஆயிடும்? துரு பிடிச்சிடும். சரி, வெண்கல கதவுகள். அந்த பாபிலோனிய தேசத்தை யார் பிடிக்க போறா? பாபிலோன பெர்சியா கோரேஸ் பிடிக்க போறாரு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அங்க இருக்கிற வெண்கல கதவெல்லாம் உனக்காக நான் என்ன பண்ண போறேன்? உடைக்க போறேன்பா. அப்புறம் இரும்பு தாழ்பால்கள். இப்ப நல்லா கவனிங்க, இது ஆக்சுவலா இரும்பு தாழ்பால் கிடையாது. இது என்னன்னா இரும்பு கம்பி. அதாவது கம்பின்னு சொன்னா இந்த மாதிரி. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஜன்னலுக்கு இந்த சைஸ்ல கம்பி வைப்போம். இது வந்து என்ன இருக்கும்? ஒரு 1/2 இன்ச் இருக்கும். ஆனா அந்த காலத்துல கோட்டை சுவரை பாதுகாப்பதற்கு வைக்கப்படுகிற அயன் பார்ஸ், இரும்பு கம்பிகள்,
அது எவ்வளவு திக் இருக்கும்? ஒரு இன்ச், 1.5 இன்ச் இல்ல 2 இன்ச் திக்னஸ் என்ன பண்ணும் இருக்கும். அவ்வளோ தடியமான கம்பிகளை என்ன பண்ணியிருப்பாங்க, இரும்பு கம்பிகளை ஒரு கேட் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். இரும்பு தாப்பால் இல்ல, இது என்னது? இரும்பு பார்ஸ், அயன் பார்ஸ். அவைகளை ஆண்டவர் என்ன பண்ண போறாராம்? யாருக்காக? கோரேசுக்காக என்ன பண்ண போகிறாராம்? முறிக்க போகிறார். அப்புறம் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும். சோ இவர் உள்ள போயிட்டார்னா, உடைச்சு உள்ள போயிட்டார்னா, அந்த ராஜாவுடைய கஜானாவிலே அவரு பூட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்கள்லாம் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? கோரேசுக்கு சொந்தம். அதுல எதுவும் அடங்கி இருக்குது அப்படின்னா, இந்த நேபுகத்நேச்சார் என்ன பண்றாருன்னா, யூதா தேசத்தை வந்து படையெடுத்து அவங்கள பிடிச்சிட்டு போறார் இல்லையா? அப்போ தேவாலயத்தில் இருக்கக்கூடிய நிறைய தங்கங்கள், பனிமுட்டுக்கள், வெள்ளி பாத்திரங்கள், பொன் பாத்திரங்கள், பொக்கிஷங்கள் எல்லாம் என்ன பண்றாரு? அங்கிருந்து திருடிட்டு போறார். இதுக்கு காரணம் யார் தெரியுமா? எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு? இன்னொரு ராஜாவை கூட்டு வந்து பண்டகசாலை பொக்கிஷத்தெல்லாம் என்ன பண்றாரு? சுத்தி சுத்தி காட்டுறாரு. அப்ப தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீ இந்த மாதிரி காட்டி இருக்கிற, ஒரு நாள் அந்த தேசத்துல இருந்து வந்து என்ன பண்ண போறான்? இது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போறான். அதே மாதிரி நேபுகாத்நேச்சார் வந்து என்ன பண்றாரு? இங்க இருக்கிறதையும் கொள்ளை அடிச்சுட்டு போறார். கொள்ளை அடிச்சுட்டு போனது இப்ப எங்க இருக்குது? பாபிலோன்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரெஷரியில இருக்குது, பொக்கிஷ சாலையில இருக்குது. அதை என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? மூடி வச்சிருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதையெல்லாம் உனக்கு நான் என்ன பண்ண போறேன்? கொடுக்க போறேன். ஏன்னா நீ என்னால் என்ன பண்ணப்பட்டவன்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்ட மேய்ப்பன். சரிங்களா? அப்போ கோரேஸ்க்கு இத சொல்றார், புதையல்களை உனக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். சோ இப்ப யாரு ஆண்டவர் யாருக்கு கொடுக்க மாட்டா? நமக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, கொடுக்க போறது இல்ல. யாருக்கு கொடுக்க போறாரு? கோரேஸ்க்கு. எங்க? வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு பார்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எடுத்து யாருக்கு கொடுக்க போறாரு? கோரேசுக்கு கொடுக்க போறார். அப்புறம் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து. சோ உன்னை நான் அழைப்பதற்கான காரணம் யார் தெரியுமா? யாக்கோபு. உன்னை அழைப்பதற்கான காரணம் யார் தெரியுமா? இஸ்ரவேல். ஏன் அப்படின்னா, அதையும் நம்ம பார்ப்போம். எஸ்ரா 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆண்டவர் சொல்றார், எந்த காரணத்துக்காக உன்னை அழைச்சேன் தெரியுமா? யாக்கோபின் நிமித்தம், இஸ்ரவேல் நிமித்தம் உன்னை என்ன பண்ணிருக்கிறேன்? அழைத்திருக்கிறேன். அதற்காக தான் இந்த பொக்கிஷத்தெல்லாம் யார் கையில கொடுத்திருக்கிறேன்? உன் கையில கொடுத்திருக்கிறேன். அது என்ன காரணம்? எப்போ நடக்குது? எஸ்ரா காலத்துல நடக்குது. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் வாசிங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே. சோ எப்ப நடக்குது? இப்போ பெர்சியா ராஜாவினுடைய கோரேசினுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இப்ப புரியுதா? ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்தாராம் அவனுக்கு? எருசலேமிலே நேபுகாத்நேச்சார் என் ஆலயத்தை என்ன பண்ணிட்டான்? இடித்து போட்டு விட்டான். நீ அந்த ஆலயத்தை என்ன பண்ணு? கட்டு. சரி, என் ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அப்புறம் அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டுமென்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். சோ
இப்ப தெரியுது ஆண்டவர் எதற்காக கோரேசை தெரிந்து கொண்டார்? யார் நிமித்தம்? என் ஜனமாகிய இஸ்ரவேல் நிமித்தம், என் ஜனமாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் உன்னை என்ன பண்ணுகிறேன்? தெரிந்து கொண்டேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கோரேசுக்கு யாரு தெரியாது? ஆண்டவரை தெரியாது. அப்படி இருந்தும் ஆண்டவர் யாரை பயன்படுத்துறார்? கோரேசை பயன்படுத்துறார். அப்புறம் பாருங்க, நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. இப்போ எஸ்ராவில் என்ன வாஸ்தம்? அந்த ராஜா என்ன சொல்றாரு? தேவனே தேவன், கர்த்தரே கர்த்தர் அப்படின்னு யார் சொல்றா? ராஜா சொல்றார். ஏன்னா ராஜாவுக்கு தெரியுது, இவருக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? கர்த்தர் இவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால கர்த்தருடைய ஜனங்களுக்கு இவர் என்ன பண்றாரு? உதவிகளை, நன்மைகளை என்ன பண்ணுகிறார்? செய்கிறார். அப்புறம் ஏசாயா 45 இருந்து தொடர்ந்து வாசிப்போம். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். சரி, இப்போ நமக்கு இதை தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். அதனால நமக்கு இப்போ நேரம் இல்லை, நேரம் ரொம்ப குறைவா இருக்குது. இதோட நான் நிறுத்துறேன். இதுல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன, அதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். ஸோ ஆக மொத்தம் இந்த வசனம் இன்றைக்கு இருக்க திருச்சபைக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வசனம் அல்ல. இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்ட வசனம்? கோரேஸ் ராஜாவுக்காக சொல்லப்பட்ட வசனம். அந்த வசனம் நிறைவேறினதா? நிறைவேறினது. எப்போ நிறைவேறினது? அந்த காலங்களிலே அது என்ன ஆயிடுச்சு? நிறைவேறிவிட்டது. கோரேசு போய் பாபிலோன் ராஜாவை என்ன பண்ணுகிறார்? தோற்கடித்து அங்க இருக்கக்கூடிய வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு பார்களை எல்லாம் என்ன பண்றாரு? உடைத்து முறித்து அங்க கஜானாவில் இருக்கக்கூடிய எல்லா பொக்கிஷங்களும் அவர் என்ன பண்றாரு? எடுத்து வைத்து கொண்டு, அதே போல அவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு? யூதா ஜனங்களை என்ன பண்றாரு? மறுபடியும் அவங்க தேசத்துக்கு அனுப்பி அந்த கோட்டை சுவரை கட்டுவதற்கும் தேவாலயத்தை கட்டுவதற்கும் அவர் என்ன பண்றாரு? ஆணை பிறப்பித்து, அது மட்டும் அல்லாது அவருடைய கஜானாவில நேபுகாத் நேச்சார் யூதாவிலிருந்து கொண்டு வந்த எல்லா காரியங்களையும் பொருட்களையும் என்ன பண்றாரு? எடுத்து பிரித்து அதை யார்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு? எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கிட்ட என்ன பண்றாரு? கொடுத்து அனுப்பி அந்த தேவாலயத்தை மறுபடியும் என்ன பண்ண சொல்றாரு? கட்டி அதை சீர்படுத்த, சிறப்படுத்த சொல்லுகிறார். அதற்கு பண உதவியும் என்ன பண்ணுகிறார்? அந்த ராஜா செய்கிறார். சோ நம்ம என்ன கத்துக்கிறோம் இதுல இருந்து? தேவன் நமக்காக, தேவனை அறியாதவர்களை கொண்டு கூட நமக்கு என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் உதவிகளை செய்ய முடியும். அல்லேலூயா. ஏன் செய்யணும்? ஏன் காரணம் சொல்றாரு? நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபின் நிமித்தம். அதுவும் யாரு? வசனத்துக்கு கீழ்ப்படியவங்களுக்காக அல்ல, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களுக்காகத்தான். இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போமானால், ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மூலமாகவும் ஆண்டவர் நமக்கு என்ன கொண்டு வர முடியும்? உதவிகளை, ஒத்தாசைகளை, சகாயத்தை என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். என் வாழ்க்கையில நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். என் ஊழியத்துல நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மூலமா எனக்கு உண்டாயிருக்குது. என்ன உண்டாயிருக்குது? சகாயம் உண்டாயிருக்கிறது, உதவிகள் வந்திருக்கிறது. அதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நமக்காக அதை என்ன பண்ணுகிறார்? செய்கிறார். எப்பொழுது நாம் கர்த்தருக்கு உண்மை உத்தமமாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மை உத்தமாய் கீழ்ப்படிந்து நடக்கும் போது கர்த்தர் அதை நமக்காக என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அந்த காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யாரை ஆண்டவர் எழுப்பினார்? கோரேசு ராஜாவை ஆண்டவர் எழுப்பினார். அல்லேலூயா. நியாயம் தீர்க்கிறோம் அவர்தான், நம்பிக்கை கொடுக்கிறோம் அவர்தான். இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்த்தார். அந்த இஸ்ரவேல் ஜனத்திலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு என்ன கொடுத்தார்? நம்பிக்கை கொடுத்தார். ஆண்டவர் நம்பிக்கை கொடுத்தது போலவே கோரேஸ் என்ற ஒரு ராஜா எழும்பினான். அவன் மூலமாக அந்த ஜனங்களுக்கு என்ன உண்டானது? அந்த நம்பிக்கையின் வார்த்தை அவருடைய வாழ்க்கையில என்ன ஆச்சு? நிறைவேறினது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்பிக்கையின் வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நமக்கு என்ன பண்ணுகிறார்?
நிறைவேற்ற அவர் வல்லவராய். ஹல்லேலூயா. நம்மள கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.